அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லன் தலையே ஏத்து. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம். பொருளில் பொருளாய் பொருளது பொருளாய் ஒருமையின் விளங்கும் ஒரு தனி பொருளே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல். இதனுடைய உரை விளக்கம். நாம் காணும் எந்த பொருளானாலும் அதனுள் உள்ள ஒரு பொருளாய், பொருள் என்பது எதுவோ அப்பொருளை தானாய் பிரிவு, அதாவது இரண்டு என்பதற்கு ஏற்ற நிலையிலே விளங்கும் ஓர் இணையற்ற பொருளே என்று இந்த அற்புதமான அகவல் வரிக்கு பேராசிரியர் பாலசுப்ரமணியம் அவர்கள் தரக்கூடிய உரை விளக்கம். பொருளில் பொருளாய் பொருளது பொருளாய் ஒருமையில் விளங்கும் ஒரு தனி பொருளே என்ற அகவல் வரி 909, 910 அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய மெய்ஞான விளக்கம். உண்மையில் உள்ளது ஒரு பொருளே அல்லாது இரண்டோ பலவோ அல்லவா. ஆனால் மனிதன் பலவாகிய பொருள் நிறை உலகை முதலில் காண்கிறான். அப்படி பலவாகிய உலகம் தாயா தோன்றியுள்ளது ஒன்றாகிய பரம்பொருளே என்று அறிவது சுத்த சத் விசாரத்தால் ஆம். புறத்தே தோன்றியுள்ளது எந்த பொருளாய் இருந்தாலும் அதற்கு உள்ளீடாய் இருக்கின்றது. மெய்ப்பொருள் ஒன்றே, இதுவே பொருளினில் பொருளாய் எனப்பட்டுள்ளது. அடுத்து பொருளது பொருளாய் எனப்படுவது நாம் காணுகின்ற புறப்பொருள் கூட வேறல்லவாம். அகத்தில் உள்ள பரம்பொருளின் விரிவு நிலை தோற்றமாம். ஆகவே புறப்பொருளும் அகப்பொருளும் இரண்டல்ல, ஒன்றின் இருநிலை தோற்றமாகும். எனவே ஒருமையின் ஒன்றாக அகத்தும் புறத்தும் நிறைந்து எப்பொருளும் விளங்குகின்றது அத்தனி பரம்பொருளே ஆகும் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம். இதில் சாமி திரு அருள் பிரகாச வள்ளலார் நமக்கு சொல்லுகிற செய்தி, பொருளினில் பொருளாய் பொருளது பொருளாய் ஒருமையின் விளங்கும் ஒரு தனி பொருளே என்று வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லுவது எதை சொல்றாருன்னா, நமக்குள்ளாகவே அறிவாக அகத்திலும் புறத்திலும் நம்ம காணக்கூடிய எல்லா பொருள்களும் பொருளானாலும் அதில் ரெண்டா இல்லையா, ஒன்றாய் கலந்து விரிநிலையிலே இந்த பிரபஞ்சம் விரிந்திருக்கிறது. அப்படிப்பட்ட உண்மையான மெய்ப்பொருளை எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் மனித வாழ்க்கையினுடைய உண்மையான வீடு பேறு. மரணமில்லா பெருவாழ்வை அனைவரும் அடைய முடியும். அக இன்பம் பெற வேண்டும். அந்த அக இன்பம் பெறுவதற்கு நம்ம அகத்தவம் செய்ய வேண்டும், அகத்தாய்வு செய்ய வேண்டும், தன்னைத்தானே உணர வேண்டும். தன்னை உணர்ந்தால் அந்த இறைவனுடைய நிலையை நாம் உணர முடியும் என்கிற செய்தியை இந்த அகவல் வரியின் மூலம் நமக்கு சொல்லுகிறார் என்று சொல்லி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லன் தனையே ஏத்து. இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே. துன்று மலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த
திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகளின் திருவடியை வணங்கி, இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், ஜீவமுக்தருடைய திருவடியை வணங்கி, இறைநிலையோடு என் எண்ணத்தை கலந்து உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.